ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கலர் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 hours அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்வீட்டோட பேர் வந்து பேனின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பேருன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதோட பேர் வந்து பேனி தான். நான் இப்போ வந்து அல்வா செய்கிறதுக்காக கடலப்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறமா முந்திரி ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி நான். இப்போ வந்து அதை விசில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக அது வேகிறதுக்கு அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதில் நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா தோல் உரித்து 4 பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த கடலப்பருப்புலாம் மசிஞ்சு வரட்டும். ஏன்னா ஹல்வா செய்ய போகிறோம் இல்லையா, அது நல்லா ஸ்மாஷ் ஆகிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் சாஃப்டாக. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிற பூரி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் தான் அந்த ஹல்வாவில் ஊறும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன சின்னதாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த விதமான மாவு, கார்ன்ஃப்ளவர் இல்லை கோதுமை மாவு அதெல்லாம் சேர்க்க தேவையில்ல. நார்மலாக நம்ம ஆயிலே சேர்த்து பண்ணோன்னா தான் நம்ம வறுக்கும்போது நம்ம எண்ணெய் வறுக்கிறோம் இல்லையா, பூரி வறுக்கும்போது அந்த எண்ணெய் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு இல்லாமல் இருக்கும். நீங்கள் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி செய்யுங்க. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் பதர் போடணும். பதர் மீன்ஸ் லேயர். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்து இந்த பக்கமாக, நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம அப்படியே மாற்றி பேக் சைட்லேருந்து நம்ம ஒரு லேயர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அந்த லேயர்ஸ்லாம் பிரிஞ்சு வரும் சாப்பிடும்போது. ஃபஸ்ட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி லேயர் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் லேயர் போட்டுட்டு மறுபடியும் மாற்றி இந்த பக்கமாக பேக் சைட்லேருந்து நம்ம ஒரு லேயர் போட்டு வரணும். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து என்னோடய பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து செஞ்சுட்டு அப்போதுக்கு அப்போவே சாப்பிட்றத விட ஒரு 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 நாளுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் அந்த ஹல்வா அந்த பூரி ஊறினதுக்கப்புறமா மறுநாள் சாப்பிட்டு பார்த்தோன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம திரட்டுறது வந்து ரொம்ப மெலிசா திரட்ட வேண்டாம். கொஞ்சம் திக்காகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹல்வாக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே பாருங்கள் விசில் வந்துருச்சு. ஒரு 4-5 விசிலே வந்துருச்சு. வந்தோடனே இது வந்து நல்லா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு நல்லா பேஸ்ட்டு கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணியே சேர்க்காதீங்க. அரைக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக, இங்கே பாருங்கள் இவ்வளோ கட்டியாக இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேணால் அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துட்டு இது பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி, அந்த கடலப்பருப்பில் வெந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது தனியாக வடித்து தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அந்த தண்ணி முதல்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹல்வா அது சேர்த்துட்டோன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு அது லைட்டாக கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம அந்த ஹல்வா வந்து பதம் வேணும், ரொம்ப கட்டியாவோ இல்லை தண்ணியாவோ எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியும் சப்போஸ் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதை அந்த கரண்டிலே மசிச்சு விட்டுருங்க. விட்டுட்டு கேஸை வந்து லோவும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இதுலேயுமே கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த நல்லா இது சுண்டி வரட்டும். அந்த தண்ணியெலாம் சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஹல்வா வந்து வெந்ததுக்கான பதம் எப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பச்சை கடலப்பருப்பு ஸ்மெல்லோ இல்லை அந்த உருளைக்கிழங்கு ஸ்மெல்லோ நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது செஞ்சு பாருங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வேலை தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மாவு திரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது போய் நான் எல்லாமே திரட்டிட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச 1/2 கிலோ மாவுக்கு இதுதான் வந்துச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம 1 by 1 வறுத்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு இதை சூடாக இருக்கும் போதே நம்ம அந்த ஹல்வாவில் சேர்த்துடலாம். இப்போ நான் காமிப்பேன் பாருங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்த்தோன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வறுக்கும் போதே நம்ம போட்ட லேயெல்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அவ்வளோதான். நல்லா 2 சைடு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த ஹல்வா சூடாக இருக்கும் போதே நம்ம வறுத்த அந்த பூரியெல்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வறுக்கிறோம் இல்லையா, அது வறுக்கிறதுக்கும் இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று ஊற வைக்கலாம். அப்போ தான் வந்து ஹல்வா வந்து எல்லா பூரிக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரே ஒரு பூரி மட்டும் எல்லாம் உப்பிரும். இன்னொன்றுக்கு வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வறுக்கிற பூரிக்கெலாம் வந்து ஹல்வா இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இஃப்தாரிக்கெலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி ஜூஸு
அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் 1 பை 1 எல்லாம் சுட்டு அந்த ஹல்வாவில் போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நோம்பு மாதம்னால வீடியோ கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.